இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வேதாந்தா டிமெர்ஜ் நடந்திருக்கு இல்லையா, அது விஷயமான சில விஷயங்களையும் அதுக்குள்ள வேதாந்தாக்குள்ள இருக்கக்கூடிய இன்னும் 2 விஷயம் என்னன்னா, இந்த சல்ஃபூரிக் ஆசிட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, சைனா வந்து பேன் பண்ணியிருக்காங்க. எதனால இதை பேன் பண்ணியிருக்காங்க, அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கிறதையும், ஸோ இந்த பேன் மாதிரியான விஷயங்கள்னால சில்வருக்கும் சல்ஃபியூரிக் ஆசிட்க்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, இதனால சில்வரோட பிரைஸ் வந்து அதிகமாகுமா அப்படிங்கிற உங்களோட பல கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயில் அனாலிசிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த வேதாந்தா டிமெர்ஜருடைய 5 விதமான கம்பெனியுடைய ஈக்விட்டி அண்ட் இப்போ வரக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஷேர் ப்ரைஸ் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மேபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து இப்போதைக்கு ஆன்லைனில் இருக்கக்கூடிய தகவல்கள் தானே தவிர இது எதுவுமே வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணப்பட்டது கிடையாது. சரிங்களா? இருந்தாலும் நான் உங்களுக்கு படித்தது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஸோ நீங்கள் பாருங்கள், 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேதாந்தா அலுமினியம்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா இதுதான் வந்து லார்ஜ் கேப். இப்போதைக்கு இந்த பிரிச்சதில் கேப் அதிகமாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா வேதாந்தா அலுமினியம், அதாவது 1,63,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஈக்விட்டி வேல்யூ இருக்குது. இதில் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் லிஸ்ட் ஆச்சுன்னா எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 351 ரூபாயிலேருந்து 400 ரூபாய் வரைக்கும் ஏதாவது ஒரு ப்ரைஸில் வந்து ஃபிட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த கம்பெனி ஒருவேளை தனிப்பட்ட முறையில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இப்போ அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் லோன் பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா 18% 22% ROI மெயின்டைன் பண்ணுறாங்க. டெப்ட் வந்து அதிகமாக இருக்காருன்னா எஸ் அதிகமாக தான் இருக்குது அப்படிங்கிறது ஒன்று. ஆனால் இதில் இருக்கக்கூடிய சில சில விஷயங்களை நம்ம பின்னாடி பார்ப்போம். வேதாந்தா ஜிங்க் பேரண்ட் கம்பெனி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது 1,19,000 கோடி கேபிட்டல் மார்க்கெட் கேப் இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக்குடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 263லேருந்து 300க்குள்ளே ஆசிலேட் ஆகும் அப்படின்னு சொன்னதுனால தான் இன்னைக்கு காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா அது ஸ்பைக் எடுத்து போயிட்டு இருக்கிறதுக்கு காரணம். இன்னொரு ரீசனும் இருக்குது, அதை நான் பின்னாடி சொல்கிறேன். இதோட ROI எக்ஸ்பெக்டட் ROI பார்த்தீங்கன்னா 25லேருந்து 30%. இங்கே டெப்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ் இருக்குது, மீடியம் லெவல் ஆஃப் டெப்ட் இருக்குது. வேதாந்தா ஆயில் அண்ட் கேஸ் இது வந்து 29,300 கோடி ரூபாயில் மார்க்கெட் கேப் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இதோட ஷேர் ப்ரைஸ் 65லேருந்து 74க்குள்ள என்ன ஆகும், லிஸ்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். பட் இவங்களோட ROI பார்த்தீங்கன்னா 15 to 20 தான், நார்மல் கம்பெனி மாதிரி தான் பெர்ஃபார்ம் ஆகும். இவங்களுக்கு டெப்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா 0 டெப்ட். இதுக்கு வந்து டெப்ட் எதுவும் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வேதாந்தா பவர் பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். இதில் 11,000 கோடி ரூபாய் இதோடைய மார்க்கெட் கேப். இது லிஸ்ட் ஆச்சுன்னா 25 ரூபாயிலேருந்து 28 ரூபாய்க்குள்ள ஆசிலேட் ஆகும். இதோட ROI 10 to 14 எக்ஸாக்ட்லி. இதுக்கும் டெப்ட் இருக்கான்னு கேட்டால் எஸ் மீடியம் லெவல் ஆஃப் டெப்ட் இருக்க தான் செய்யுது. வேதாந்தா அயன் அண்ட் ஸ்டீல் இந்த கம்பெனியோடைய மார்க்கெட் கேப் எஸ் 7,670 இந்த ரேஞ்ச் இருக்கு. இது ஒரு வேளை மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆனால் 18லேருந்து 20 ரூபாய்க்குள்ள மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு இந்த ஷேர் ப்ரைஸ். அடுத்து இவங்களோட ROI பார்த்தீங்கன்னா 8 to 12 தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. டெப்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்கு, ரொம்ப கம்மி, லோ அப்படிங்கிற கேட்டகரியில் தான் இருக்கு. இப்போ சைனாவில் உங்களுக்கு சல்ஃபியூரிக் ஆசிட்டை எக்ஸ்போர்ட் பண்ணுறது பேன் பண்ணியிருக்காங்க. அந்த பேனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய 3 மூவ் அவங்களோட என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் சில்வர் எக்ஸ்போர்ட் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணியிருக்காங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது கவனிச்சிங்கன்னா லாஸ்ட் அதாவது மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா சில்வர் இம்போர்ட்டை ரெக்கார்டு ஹை, அவங்களோட வாழ்நாளிலே செய்யாத அளவுக்கு ரெக்கார்டு ஹை இம்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது. மூணாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பேன் பண்ணுறாங்க. இந்த 3 தான் அவங்களோட மூவ். இந்த மூவ்ல நடக்கக்கூடிய மேஜர் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய நாட் ஒன்லி சைனாக்காக சொல்லலை, வேர்ல்டு லெவலில் மக்களுக்கு வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து ஒரு ஃபெர்டிலைசர் ப்ராடக்டாகவும் செயல்படுது. இன்னொன்று அது வந்து இந்த மைனிங்ல அதாவது சில்வர் மைனிங் ப்ராசஸ்க்கும் யூஸ் ஆகுது. ஒருவேளை நாளைக்கு நமக்கு வந்து ஃபெர்டிலைசர் ப்ரொடக்ஷன்ல வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுனால தான் இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் என்ன பண்றாங்க, சைனா பேன் பண்ணி வச்சிருக்காங்க. நாட் ஃபார் த சில்வர் ரெஸ்ட்ரிக்ஷன். சில்வர் தனியாகவே வந்து உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க அங்கே எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது. ஓகே, இது ஒரு பாயிண்ட், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சில்வருக்கும் சல்ஃபியூரிக் ஆசிட்க்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எஸ் சில்வர் ஓர்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஓர்லேருந்து நீங்கள் அது ஆசிட்டில் தான் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் சில ப்ரொசீஜர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ப்ரொசீஜர் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்ன தேவைன்னா இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் தேவை. ஓகே, அப்போ இந்தியாவுக்கு இதில் நேரடியாக பாதிப்பு இருக்காங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா. 1 by 1 பார்க்கலாம். உலகத்திலேயே வந்து 10 லட்சம் டன் இது சில்வர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிலி. இந்த சிலியோடைய இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் இம்போர்ட் இருக்கு இல்லையா, வெளிநாடுகள்லேருந்து கொண்டு வரக்கூடிய ஆசிட்ல சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. அப்படி அவங்களுக்கு அது கிடைக்கிறதுல பிரச்சனை ஆச்சுன்னா இப்போவே வந்து கிட்டத்தட்ட $40 வரைக்கும் சல்ஃபூரிக் ஆசிட் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஸ்பைக் ஆயிருக்கு. இந்த சில்வர் மேனுஃபேக்சரிங்லயோ இல்லை ப்ரொடக்ஷன்லயோ இந்தியாவுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படிங்கிறது நம்ம ஒரு சைட் பார்க்கணும் இல்லையா. ரைட். இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் இவங்க தான் என்ன பண்றாங்க, மோனோபொலி, எதுல சில்வர் மேனுஃபேக்சரிங்ல மோனோபொலியா இருக்காங்க. அப்படின்னா இவங்க வந்து நேரடியாக சில்வரை மைன் பண்ணுறது கிடையாது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா லெட்டு, ஜிங்க்கு, காப்பரு, கோல்டு இந்த மாதிரி இந்த ஓர்ஸ் ரிஃபைனிங் அண்ட் மெல்டிங் ப்ராசஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஸ்மெல்டிங் ப்ராசஸ். அந்த ப்ராசஸில் பை ப்ராடக்டாகவே 2 ப்ராடக்ட் கிடைக்குது அவங்களுக்கு. என்ன, ஒன்று சில்வர். சில்வர் நம்ம மேனுஃபேக்சரிங் நம்ம ஊரில் பண்ணக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் த சில்வர்
நம்ம வந்து பை ப்ராடக்டாக தான் பண்ணுறோமே தவிர டைரக்ட் ப்ராடக்டாக பண்ணுறது இல்லைங்கிறதுனால நமக்கு இந்த சல்ஃபியூரிக் ஆசிடோட நெசசரி ஆக்சுவலாக கிடையாது. ஆனால் சல்ஃபியூரிக் ஆசிடே ஒரு பை ப்ராடக்டாக கிடைச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது நீ பார்க்கணும். இந்தியாவில் எவ்வளோ வெள்ளி வந்து கன்சியூம் பண்ணப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7700 கோடி டன் வந்து சில்வருடைய டிமாண்ட் இருக்கு இந்தியாவில். அப்படி இருக்கக்கூடிய 7700 கோடியில் இந்த இந்துஸ்தான் ஜிங்க் கம்பெனி வெறும் 700 டன் மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதுவும் பை ப்ராடக்டாக தான் 90% மேலே கிடைச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது உண்மை. அதனால இதுல பிரைஸ் ஏறுமா அப்படின்னா அதையும் நம்ம பேசுவோம். ஓகே, டைரக்ட் இம்பாக்ட் இருக்குமா அப்படின்னா டைரக்ட் இம்பாக்ட் இருக்காது. குளோபல் லெவலில் சல்ஃபியூரிக் ஆசிட் பிரைஸ் ஏறும்பொழுது அதோட தாக்கம் சில்வர்ல இம்பாக்ட் இருக்கும். அதனால வேண்டி இங்கேயும் பிரைஸ் ஏறுமா அப்படின்னா எஸ் ஏறும் அப்படிங்கிறது எந்த குழப்பமும் இல்லை. அப்போ சல்ஃபியூரிக் ஆசிடோட பிரைஸும் ஏறும், சில்வரோட பிரைஸும் ஏறுமானா எஸ் ஏறதான் செய்யும். ஓகே, ஏன்னா இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் லாக் ஆயிருக்கிறதுனால அங்கேருந்து கிட்டத்தட்ட 30% மேலே சல்ஃபியூரிக் ஆசிட் உலகத்துக்கு தேவையான 30% சல்ஃபியூரிக் ஆசிட் ஃபெர்டிலைசர் ப்ராசஸ்க்காக சொல்கிறேன் அங்கேருந்து தான் வருதுங்கிறது ஒரு பெரிய உண்மை. இப்போ நம்மளோட இந்தியா என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சல்ஃபியூரிக் ஆசிட்டை வெளிநாடுகள்லேருந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறோமானா ஆமாம் அப்படி தான் இருக்கும். இப்போ ஃபெர்டிலைசர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு டிபெண்டன்சியை குறைக்கணும் அப்படிங்கிறதுனால இந்தியாலேயே அதோடைய மேனுஃபேக்சரிங் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற முடிவுகள் எடுத்து அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கிறது ஒன்று. ரெண்டாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சல்ஃபியூரிக் ஆசிட் என்னதான் இவங்க பேன் பண்ணாலும் அதுக்கு ரா மெட்டீரியலாக பயன்படக்கூடிய எலிமெண்டல் சல்ஃபர் இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போவும் சப்ளை இருந்துட்டு இருக்கு. நாம வேற நாடுகள்லேருந்து வாங்கிட்டு இருக்கோம், நாட் ஃப்ரம் த சைனா. நம்ம வேற நாடுகள்லேருந்து அந்த ரா மெட்டீரியல் வாங்கி இங்கே ஒரு 40% நம்ம டிபெண்டன்சியை குறைக்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக செயல்படுகிறோம் அப்படிங்கிறது உண்மை. எதிர்காலத்தில் இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸோட பிரச்சனை நியூட்ரலைஸ் ஆயிடுச்சுன்னா அப்போ இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் பிரைஸ் குறையுமா அப்படின்னா எஸ் அப்சல்யூட்லி குறையத்தான் செய்யும். அப்போ இந்த சில்வர் பிரைஸ் குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில்வர் பிரைஸ் குறையாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், குறையறதுக்கு சான்சஸும் இருக்கு. பட் உடனே குறையுமா அப்படின்னா குறையாது, அது டைம் எடுக்கும். கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.5 வருஷம் கூட ஆகலாம். ஒருவேளை அதுக்கு ஸ்பைக் ஏதாவது எடுத்திருந்தால் இப்போ இருக்க பிரைஸ்ல இருந்து குறையணும்னு சொல்ல வரல, இதுக்கு ஏதாவது ஸ்பைக் எடுத்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்பைக்ல இருந்து அதை கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஹவவர் இப்போ நீங்க கவனிச்சிங்கன்னா இன்னைக்கு ஈவிலேருந்து ஆரம்பிச்சு எலக்ட்ரானிக் போர்ட்லேருந்து எல்லாத்துக்குமே சில்வர் வந்து அன்அவாய்டபிள் காம்பனண்ட்டாக மாறிட்டதுனால, ஒரு ரா மெட்டீரியலாக மாறிட்டதுனால இதோட ப்ரைஸ் வந்து ஏறுறதுங்கிறது தவிர்க்கவே முடியாது. இது கண்டிப்பாக ஏறதான் போகுது. அடுத்த 1 வருஷத்துல இங்கே சொல்லக்கூடிய இந்த எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வச்சு பார்த்தாக்கா இன்னொரு 40% 70% வந்து ஸ்பைக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்றாங்க. பட் ஹவவர் அது ஸ்டாண்டப் கொடுக்குமாங்கிறதெல்லாம் எந்த கேரண்டியும் கிடையாது. ஓகே, இதுதான் இப்போதைக்கு நீங்க பார்த்த இந்த ஆர்டிகல்ஸ். ஸோ என்னோட பர்சனல் வியூ என்னன்னா, நான் எப்பவுமே சொல்றேன், கமாடிட்டியில் எப்பவுமே டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு பதிலாக அந்த கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த கமாடிட்டி மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்கு இல்லையா, அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ஃபார் பெட்டராக இருக்கும். ஏன்னா வாட் எவர் த ப்ராஃபிட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப்ராடக்ட் பை பண்ணி செல் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணி செல் பண்ணி உங்களுக்கு புக் பண்ணி புக்கில் சேர்த்துறதுனால அந்த ப்ராஃபிட் வந்து உங்களுடைய புக் வேல்யூவில் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ ஹவவர் நீங்கள் பெரிய அளவுக்கு அவங்க நாளைக்கு சில்வர் ப்ரைஸே குறைஞ்சாலும் கூட அவங்க மார்ஜின் வந்து உங்களுக்கு வந்துடுறதுனால லாபம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சில்வர் மேனுஃபேக்சரிங் பண்ணி ஒருவேளை அது 20% 30% ஸ்பைக் ஆச்சுன்னா அது யாருக்கு லாபம்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டருக்கு டைரக்டான ப்ராஃபிட், லாங் டேர்ம் போகிறவங்களுக்கு இன்னும் நல்ல ப்ராஃபிட் இருக்குது. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் வேர்ல்டு லெவலில் சில்வர் டெபிசிட்டாக தான் இருக்குது, தேவைக்கு குறைவாக தான் சப்ளை ஆகிட்டு இருக்குங்கிறது தான் நிதர்சனம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் 3 விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒன்று, வேதாந்தா டிமெர்ஜரில் எந்த மாதிரியான இம்பாக்ட் இருக்க போகுது லிஸ்டிங்கில். அதுக்கடுத்து சல்ஃபூரிக் ஆசிடுக்கும் சைனாக்கும் இருக்கக்கூடிய கான்ட்ரவர்ஷியல் இஷ்யூஸ் எல்லாம் என்ன, அது டிமாண்ட் சப்ளை என்ன நடந்துட்டு இருக்கு, இதனால இந்த சில்வர் பிரைஸ் ஏறுமா ஏறாத அந்த கம்பெனிகளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றிலாம் நீங்கள் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னொரு 10 பேருக்கு கொண்டு போய் நீங்கள் சேர்க்கணும், இல்லை 20 பேர் சேர்க்கணும்னு நான் ஏற்கனவே சொன்னேன். லைக் மட்டும் போதாது எனக்கு. நீங்கள் ஏதாவது ஒரு கமெண்ட் லாஸ்ட் டைம் பண்ணீங்க, கிட்டத்தட்ட ஒரே வீடியோக்கு 600 கமெண்ட் வரைக்கும் பண்ணியிருக்கீங்க, சந்தோஷம், மகிழ்ச்சி. அதே மாதிரி நீங்கள் பண்ணும்போது இன்னொரு 10 பேர், நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் இன்னொரு 10 பேருக்கு இல்லை 20 பேருக்கு இது கொண்டு போய் சேர்க்கங்கிறதுனால கண்டிப்பாக பண்ணுங்கிறது ஒன்று. அடுத்தது கம்யூனிட்டியில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, ஜாயின் பண்ண அத்தனை பேருக்கு நான் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டேன். அதே மாதிரி ஃபர்தராக ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்கள், அது ஒரு வீடியோ இருக்கும், பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். ஸோ நான் எப்பவுமே சொல்கிறது தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறதை விட என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க, அவங்க லைஃப்பில் சூப்பராக வருவாங்க. ஓகே, அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.